தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல பத்திரிகைகள் கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவிப்பு திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது. ஆனால் திமுக தாங்கள் மீண்டும் நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது. மெகா கூட்டணி அமைக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறது. திமுக தான் தங்களுக்கு எதிரி என்று கூறிவிட்டது. மற்ற எந்த கட்சிகளும் எங்களுக்கு எதிரி அல்ல, திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்று அதிமுக கூறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் திமுக தொடர்ந்து தாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு சில பத்திரிகைகள் கருத்து கணிப்பு நடத்தி தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றால் யார் வெற்றி பெறுவார் என்று அறிவித்தன. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ரிப்போர்ட்டர் பத்திரிகை கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 125 தொகுதிகளில் வெற்றி பெறும், 109 தொகுதிகளில் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. ராஜ் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் 124 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், 94 தொகுதிகள் திமுக பெறும் என்று கூறப்படுகிறது. மேலும் மற்றொரு பத்திரிகை வெளியிட்ட கருத்து கணிப்பில் 122 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறும் என்றும் 111 தொகுதியில்தான் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் 120 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திமுக 90 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதன் டிவி வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுக 130 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. திமுக 100 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. கருத்து கணிப்பு நடத்திய இந்த 5 தொலைக்காட்சிகளும் அதிமுக முன்னணியில் உள்ளதாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆனால் ஓட்டர் கருத்து கணிப்பில் யார் முதலமைச்சர் ஆக வாய்ப்புள்ளது என்று பார்க்கும் பொழுது 27% வாக்குகளை பெற்று மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 18% வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளார். எடப்பாடி பழனிசாமி 10% வாக்குகளை பெற்று 3வது இடத்தில் உள்ளார். அண்ணாமலை 9% வாக்குகளை பெற்று 4வது இடத்தில் உள்ளார். ஆனால் 36% வாக்குகள் யாருக்கு என்று கேட்டபொழுது அது சீமான் அவர்களுக்காகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆக தற்போது உள்ள கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு பின்னடைவை தெரிவிக்கின்றன. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.